வணக்கம். டிடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட்னம் நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலணையில் உருவாகிறது நவீன இறால் வளர்ப்பு பண்ணை. அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. பாதுகாப்பு தரப்பினர் பீரங்கிகளை மட்டுமல்ல, மருத்துவத்திலும் கைதேர்ந்தவர்கள். நாட்டு மக்களை பாதுகாக்கும் பொறுப்பும் படை வீரர்களையும் சாரும். பாதுகாப்பு செயலர் தெரிவிப்பு. ஆசிரியர் சம்பள பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்க முடியாது. கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு. PCR பரிசோதனைக்கு 6500 ரூபாய், ஆன்டிஜனுக்கு 2000. தனியார் மருத்துவமனைகளுக்கு நிர்ணய விலையை வரையறுத்தது சுகாதார அமைச்சு. மோடர்னா, பைசரை விட சைனோபாம், ஸ்புட்னிக் வி, ஆஸ்ட்ராசெனேகா செயல்திறன் கூடியவை. இலங்கையின் சிரேஷ்ட தொற்று நோயியல் நிபுணர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நீர் வேளாண்மையில் பரிணாம வளர்ச்சி, நலிவுற்ற மக்களின் மீளெழுச்சி என்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்திட்டத்தின் அடிப்படையில் வேலணையில் 2 பண்ணை வளர்ப்பு திட்டங்களுக்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அன்னை குழுமம் என்கின்ற தனியார் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் நவீன இறால் வளர்ப்பு பண்ணைக்கான வேலைகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். குறித்த நிகழ்வு இன்று வேலணை வடகிழக்கு J13 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் அன்னை குழுமத்தின் பண்ணைக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நடைபெற்றது. வேலணை கிராமத்தில் அன்னை குழுமத்தினால் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த நவீன இறால் பண்ணை இந்த பகுதியின் வளர்ச்சிக்கும் மக்களது எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ற வகையில் வேலணை பிரதேசத்தின் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதோடு வருமானத்தின் ஒரு பகுதியை இந்த பிரதேசத்திற்காக பயன்படுத்த குறித்த நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். அதுடன் மக்களினதும் பிரதேசங்களினதும் நலன்களை முன்னிறுத்தி தான் முன்னெடுக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் எப்பொழுதும் முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதற்காக அவர்களுக்கு தனது மக்கள் சார்பாக நன்றி கூறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதே நேரம் இந்த பிரதேசத்தின் பலரது ஒத்துழைப்புகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அபிவிருத்தி திட்டத்தை குறித்த நிறுவனம் தனக்குள்ள அனுபவத்தையும் பொருளாதார வளர்த்தையும் கொண்டு சிறப்பாக முன்னெடுக்கும் என்று தான் நம்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே மற்றொரு நிகழ்வாக வேலணை கிராமத்தில் உருவாக்கப்பட உள்ள நண்டு வளர்ப்பு பண்ணைக்கான வேலைகளையும் இன்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், ஆதரவையும் தந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் என்னுடைய மக்கள் சார்பாக இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அன்னை கடலுணவு நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அமலதாசன் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுவதற்கு பல சிரமங்களை எதிர்கொண்டாலும் அதை என்னுடைய பணிப்பாளர்கள், அதாவது கடல் தொழில் திணைக்கள பணிப்பாளர், நக்டார் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் மற்றும் வேலணை பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் மற்றும் வேலணை பிரதேச சபை தவிசாளர் மற்றும் அந்த வேலணை பிரதேச சபையை நிர்வகிக்கின்ற எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் இந்த இது இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் எழுத்திலும் அதை தந்திருக்கின்றீர்கள். அது நீங்களாகவே சுயமாக அதை செய்யலாம். இங்க இருக்கக்கூடிய
பிரதேச சபை உறுப்பினர்களோடு அந்த நிர்வாகிகளோடு கலந்துரையாடி இந்த பிரதேசத்திற்கு எவ்வாறான இதை செய்யலாம் என்ற தேவை இருக்கின்றதை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை தந்ததற்கு அத்துமீறி எல்லை தாண்டி சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் மீன்பிடி படகுகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இன்று நேரடியாக பார்வையிட்டிருக்கின்றார். நீண்ட காலமாக காரைநகர் கடற்படை தளத்தினை அண்டிய பகுதியில் சுமார் 210 இந்திய மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத செயற்பாடுகளினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றமையினால் குறித்த படகுகளை விற்பனை செய்து கிடைக்கின்ற பணத்தை தமக்கு வழங்குமாறு யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதேபோன்று குறித்த படகுகளை விற்பனை செய்வதன் ஊடாக கிடைக்கின்ற பணத்தை படகு உரிமையாளர்களுக்கு வழங்குமாறு இந்திய தரப்புகளினால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே கடற்றொழில் அமைச்சர் நேரடியாக சென்று படகுகளை பார்வையிட்டிருக்கின்றார். இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்திய கடற்றொழிலாளர்களினால் எடுத்துச் செல்லாது கைவிடப்பட்ட நிலையில் சுமார் 138 படகுகளும் 2018ஆம் ஆண்டு இலங்கையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் கைப்பற்றப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட சுமார் 70 படகுகளும் காரைநகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களின் உயிரை பாதுகாப்பது என்பது தேசிய பாதுகாப்பை சார்ந்ததாகும் என்று தெரிவித்திருக்கின்ற பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் நோய் பரவும் சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்களை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பும் படை வீரர்களையே சாரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவேதான் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்துக்கு ஜனாதிபதி முப்படையினரையும் ஈடுபடுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கீழ் செயற்படும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிறப்பு, இறப்பு மற்றும் விவாக சான்றிதழ்கள் ஆன்லைன் முறைமையில் வழங்கும் நடவடிக்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் விசேட செய்தியாளர் மாநாடு பத்திரமுல்லையில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளுக்கு சுகாதார தரப்பினருக்கு ஒத்துழைப்பாக முப்படையின் மருத்துவத்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றமையின் பலனாக நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கில் வழங்கப்பட்டு வந்த தடுப்பூசி லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யாமல் நாட்டின் அபிவிருத்தி மற்றும் மேம்பாடு தொடர்பில் சிந்தித்து பார்க்கவே முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம், இயற்கை அனர்த்தம் மற்றும் மக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் நோய் பரவல் அனைத்தும் தேசிய பாதுகாப்பை சாரும். அந்த அடிப்படையிலேயே மக்களின் நலனை கருத்தில் கொண்டு முப்படையினரை சேவையில் ஈடுபடுத்தி இருக்கின்றோம். ராணுவத்தினர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றமையை சிலர் தேவையற்ற விதத்தில் விமர்சிக்கின்றார்கள். ராணுவம் என்றவுடன் மருத்துவத்துறை தெரியாத பீரங்கி தூக்குகின்றவர்களை தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதாக சிலர் நினைக்கின்றார்கள். மாறாக ராணுவ மருத்துவத்துறையில் அனுபவம் பெற்றவர்களே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் தான் பொறுப்புடன் கூறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். சுகாதார தரப்பினருக்கு ஒத்துழைப்பாக முப்படையின் மருத்துவத்துறையினர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதன் பலனாக கோவிட்-19 கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நாட்டு மக்களை துரிதமாக பாதுகாக்க முடிந்திருப்பதாகவும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன சுட்டிக்காட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்க முடியாது என்று அமைச்சரும் பேராசிரியருமாகிய ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சரவை எடுத்த முடிவு ஏனைய அனைத்து அரசு சேவைகளையும் பாதிக்கிறது. இதன் காரணமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தேவை என அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக கோவிட்-19 தொற்று நோயில் மக்கள் முதன்மையாக வாழ வழிவகை இருப்பதை தாம் உறுதி செய்ய வேண்டும்.
எனவே சம்பள ஒழுங்கின்மைக்கான தீர்வை வரவு செலவு திட்டம் ஊடாக அமைச்சரவை முன்வைக்கும். இது நாடாளுமன்றத்தில் சுமார் 3 மாதங்களில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் இது தொடர்பில் ஆராய அமைச்சரவை ஒரு துணைக்குழுவை நியமித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்ற கல்வி அமைச்சர் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களின் துயரங்களை கவனித்து அனைத்து மாணவர்களின் கல்வி தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்வதாகவும் பேராசிரியர் இதன்போது மேலும் சொன்னார். இதனிடையே கோவிட்-19 கொரோனா தொற்றுக்கு மத்தியில் சில குழுக்களின் தொடர் போராட்டங்களுக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெகேலிய ரம்புக்வேல குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. கோவிட்-19 தொற்று பரவுவதால் ஏற்படும் அபாயம் குறித்து பொதுமக்கள் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இவை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் தொற்று நோயை எதிர்கொள்ளும் போது 500 முதல் 1000 வரையிலான எதிர்ப்பாளர்கள் வீதியில் இறங்கி பெரிய கொத்தாக உருவாகுகின்றார்கள் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். இதனிடையே திருமணங்கள் மற்றும் இறுதிச் சடங்குகள் அபாயகரமானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நேரங்களில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கூடுவதால் வைரஸ் பரவுவதை குறைத்து உயிர்களை காப்பாற்ற இதுபோன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு கிழக்கு பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கான பேருந்து தரிப்பிடத்தை அமைப்பதற்காக 2 பரப்பு காணியை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஊடாக வடமாகாண இலங்கை போக்குவரத்து சபை பொது முகாமையாளர் குலபால செல்வனிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவைச் சேர்ந்த மருதையினார் புஷ்பநாதன் என்பவர் குறித்த காணியை பேருந்து தரிப்பிடத்தை அமைப்பதற்காக வழங்கியிருந்தார். இந்த நிலையில் அதற்கான உரிமத்தை அமைச்சரின் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அலுவலகத்தில் வைத்து வடமாகாண இலங்கை போக்குவரத்து சபை பொது முகாமையாளர் குலபால செல்வனிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கையளித்திருக்கின்றார். வடமாகாண இலங்கை போக்குவரத்து சபை பொது முகாமையாளர் குலபால செல்வன் தலைமையிலான பிரதிநிதிகள் இன்றைய தினம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாணத்தினைச் சேர்ந்த சாலைகளில் சீர் செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இதன்போது உடனடியாக தீர்க்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தொடர்பு கொண்ட கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சில நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனிடையே யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வெளிமாவட்டங்களுக்கான பேருந்து தரிப்பு நிலையத்தில் இருந்து பொது போக்குவரத்து சேவைகளை நடத்துவது மற்றும் அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இணைந்த நேர அட்டவணையின் அடிப்படையில் சேவையில் ஈடுபடுவதில் காணப்படும் சிக்கல்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்த வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் அமைச்சருடன் கலந்துரையாடி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பொன்னாளை ஸ்ரீ கண்ணன் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய கடற்றொழில் அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட இடைப்பாறு மண்டபத்தை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்திருக்கின்றார். 2020 அன்று அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த கட்டிடமானது சுமார் 2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டது. இதன்போது கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பிரதம விருந்தினராக பங்கேற்க இந்த திணைக்களத்தின் நிகழ்வில் கடற்றொழில் பணிப்பாளர், சங்கானை பிரதேச செயலாளர், கடல்வள பரிசோதகர் மற்றும் கடற்றொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உடனடியாக முடக்கப்பட்டாலும் அடுத்த 10 நாட்களில் உருவாக போகும் பாதிப்புகளை தவிர்க்க முடியாது என தெரிவித்திருக்கின்ற வைத்திய நிபுணர்கள் நாட்டின் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
டெல்டா மாறுபாடு எந்த மாகாணங்களில் பரவியது என்பதை அடையாளம் காண வைத்தியர்கள் தற்போது வரிசைப்படுத்தலை அதிகரித்திருக்கின்றார்கள் என்பதோடு டெல்டா பிளஸ் குறித்த ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவும் சுகாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். டெல்டா மாறுபாடு மிகவும் அதிகமாக இருக்கும் போது டெல்டா மாறுபாடு இயற்கையாக உருமாறும் போது டெல்டா பிளஸ் ஆக மாற்றமடையும் என தெரிவித்திருக்கின்ற அவர்கள் இலங்கையில் இது இன்னும் கண்டறியப்படவில்லை என்றாலும் மருத்துவர்கள் விழிப்புடன் நிலைமையை கண்காணித்து வருகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். தற்போது டெல்டா மாறுபாடு கோவிட்-19 கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றார்கள். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு 2500 முதல் 2800 நோயாளர்கள் என மதிப்பிடப்பட்டாலும் அந்த எண்ணிக்கை 4000 கூட இருக்கலாம் எனவும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அத்துடன் தற்போது பதிவாக இருப்பது சுமார் 8 முதல் 10 நாட்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட நோயாளர்களுடைய எண்ணிக்கை மாத்திரமே என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கடன் வசதி முறையின் கீழ் அரசு வர்த்தகங்களுக்கான செயற்பாட்டு மூலதனத்தை பூர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. கோவிட்-19 கொரோனா தொற்று நிலைமையினால் சந்தை பொறிமுறை சரியான வகையில் இடம்பெறாமையினால் தற்போது இயங்கி வரும் அரசாங்கத்துக்கு சொந்தமான 282 முழுமையான அல்லது பகுதி அளவிலான வர்த்தக நடவடிக்கைகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இதனால் குறித்த வர்த்தகர்களின் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான செயற்பாட்டு மூலதனத்தை வழங்குவதில் சிரமங்கள் தோன்றியிருக்கின்றன. 2020 ஆண்டு இறுதியில் நாடுளாவிய ரீதியில் கோவிட்-19 தொற்று நிலைமை பரவியிருக்கின்றமையினால் சிறிய மற்றும் நடுத்தர துறைகளுக்கு தேவையான செயற்பாட்டு மூலதன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பின் கீழ் அரசாங்கம் கோவிட்-19 இலிருந்து மீண்டும் சௌபாக்கிய வசதி என்கின்ற பெயரிலான சலுகை அடிப்படையிலான கடன் வசதி முறையை நடைமுறைப்படுத்தியிருப்பதுடன் குறித்த கடன் வசதி முறைமையின் கீழ் 53,200 தொழில் முயற்சியாளர்களுக்கு அன்னளவாக 156 பில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே குறித்த கடன் வசதி முறையின் கீழ் அரசு வர்த்தகங்களுக்கான செயற்பாட்டு மூலதனத்தை பூர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படும் PCR சோதனைகளுக்கு அரசாங்கம் அதிகபட்ச விலையை நிர்ணயித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நாளை 12ஆம் நாள் வெளியிடப்பட இருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அதன்படி தனியார் துறையினரிடம் நடத்தப்படும் PCR பரிசோதனைகளுக்காக 6,500 ரூபாயும் ஆன்டிஜன் பரிசோதனைகளுக்காக 2,000 ரூபாவும் ஆகக்கூடிய கட்டணமாக அறவிட முடியும் எனவும் அவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் குறித்த பரிசோதனைகளுக்காக வேறுபட்டு அதிகளவான அறவீடுகள் காணப்பட்டு வந்த நிலையில் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அலுவலக அடையாள அட்டை அல்லது உரிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் மாகாணங்களுக்கு இடையிலான புகையிரத சேவைகளை பயன்படுத்த முடியாது என்று குறித்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் குறித்த ஆவணங்களை எந்த நேரத்திலும் பரிசோதனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் புகையிரத பொது முகாமையாளர் தம்பிக ஜெயசுந்தர குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாக இருப்பினும் வேலைக்கு செல்வோருக்கான புகையிரத பயணங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் மேலும் இறுக்கமாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பொது போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய தனியார் துறை பேருந்துகள் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே மாகாணங்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகள் 40% வரையில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரம் கடமைகளுக்காக செல்கின்றவர்கள் மாத்திரம் மாகாணங்களுக்கு இடையிலான தொடருந்து சேவைகளில் பயணிக்க முடியும் என தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கோவிட்-19 கொரோனா பரவல் நிலைமைக்கு மத்தியில் சுகாதார வழிமுறைகளை மீறி ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற 68 பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் மாகாணங்களுக்குள் பயணிக்கும் 18 பேருந்து
பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதுடன் ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமான பயணிகளுடன் மாகாணங்களுக்கு இடையில் பயணித்த 50 பேருந்துகளின் அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம மேலும் தெரிவித்தார். நாட்டில் சீனி மற்றும் பால்மா என்பவற்றுக்கு தட்டுப்பாடு இல்லை என இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் ரமேஷ் பத்திரன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவுக்காக விதிக்கப்பட்டிருக்கின்ற வரிகளை முழுமையாக நீக்க அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சமையல் எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு நீங்கும் வகையில் 1 லட்சம் வீட்டு பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை நாளாந்தம் சந்தைகளுக்கு விநியோகிக்க இருப்பதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் தெசார ஜாசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். சந்தைகளுக்கு எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அச்சமடைய வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே நேரம் நாட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு நமது நிறுவனத்திடம் இருப்பதாகவும் லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் தெசார ஜாசிங்க தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே அரசாங்கம் இறக்குமதி வரிகளை நீக்கினாலும் பால்மா இறக்குமதி செய்ய முடியாதில்லை இருப்பதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. வரிகள் நீக்கப்பட்டிருக்கின்றமையினால் 1 கிலோ பால்மாவுக்கான நட்டத்தை 100 ரூபாய் வரையில் மாத்திரமே ஈடு செய்ய முடியும் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் 1 கிலோ பால்மாவினால் 200 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலைமைக்கு மத்தியில் 1 கிலோவுக்காக குறைந்தது 200 ரூபாய் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர் லக்ஷ்மன் வீரசூரிய குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் நாடுகளில் இருந்து பால்மாவை இறக்குமதி செய்யும் போது கடந்த 3 மாதங்களில் பெற்றுக்கொண்ட பால்மாவுக்கான பணத்தை வழங்க வேண்டும் எனவும் அவர் சொன்னார். ஆனாலும் அதனை செலுத்துவதற்கான நிலைமை தற்போது இல்லை. இந்த நிலையில் 200 ரூபாய் விலை அதிகரிப்பு அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் வரையில் இந்த நிலைமையை ஏற்படுத்தினாலும் அதன் பின்னர் உலக சந்தையின் விலை மற்றும் டாலரின் பெறுமதி என்பவற்றின் அடிப்படையில் விலை குறைப்பை மேற்கொள்ள முடியும் என பால்மா இறக்குமதியாளர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர் லக்ஷ்மன் வீரசூரிய தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவசரமாக உற்பத்தி செய்யப்படும் கோவிட்-19 தடுப்பூசிகள் தரமானவை இல்லை என்று இலங்கையின் சிரேஷ்ட தொற்று நோயியல் நிபுணரும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண குறிப்பிட்டிருக்கின்றார். அதுடன் மொடர்னா, பைசர் போன்ற சில வகை தடுப்பூசிகள் அவசரமாக உற்பத்தி செய்யப்பட்டவை எனவும் இவற்றின் செயல்திறன் குறித்து சந்தேகம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மரபணுக்கள் மாற்றியமைக்கப்பட்ட உணவு வகைகளுக்கு ஐரோப்பாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மொடர்னா, பைசர் போன்ற தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனைய நோய்களுக்கு தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளை போன்றல்லாது கோவிட்-19 தடுப்பூசிகள் அவசரமாக தயாரிக்கப்பட்டவை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதே நேரம் போலியோ, அம்மை போன்ற நோய்களுக்கான தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் அவர் எடுத்துக்காட்டியிருக்கின்றார். கோவிட்-19 தடுப்பூசிகள் மிக அவசரமாக தயாரிக்கப்பட்டவை என்பதனால் அவை சில நேரங்களில் செயல்திறனின்றி இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்துடன் மொடர்னா, பைசர் ஆகிய தடுப்பூசிகளை விடவும் சைனோபாம், ஸ்புட்னிக் வி மற்றும் ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் செயல்திறன் கூடியவை என்பதே தமது நிலைப்பாடு எனவும் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே தேவை ஏற்படின் 3வது டோஸ் தடுப்பூசியை வழங்குவதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக அரசு மருந்தாக்க கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் உலகின் எந்த வைரஸ் மாறுபாட்டுக்கும் எதிரான சிறந்த வழி தடுப்பூசிகள் தான் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் செலுத்தப்படும் அனைத்து தடுப்பூசிகளும் 95 தொடக்கம் 96% பாதுகாப்பானவை என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இதுவரை 30 வயதுக்கு மேற்பட்ட 96% மாணவர்களுக்கு 1வது டோஸ் தடுப்பூசியும் 25% மாணவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருப்பதாக வைத்திய நிபுணர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பதிவாகும் இறப்புகளின் எண்ணிக்கை 48.8ஆகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30%ஆகவும் அதிகரித்திருக்கிறது எனவும் ஆரம்ப சுகாதார ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை குறிப்பிட்டிருக்கின்றார்.
கம்பகாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் முடக்க கட்டுப்பாடுகள் அவசியம் என்றால் அதற்குரிய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வெல்வெட்டித்துறை நகரசபை தலைவர் கோணலிங்கம் கருணானந்த ராசா கோவிட்-19 கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தனது 76வது வயதில் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவருக்கு பொது சுகாதார பரிசோதகரினால் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையில் கோவிட்-19 தொற்று நோய் இருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மரணமடைந்தார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த 24 மணி நேரத்திலும் மேலும் 4 பேர் கோவிட்-19 நோயினால் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஊர்காவற்றுறையைச் சேர்ந்த 84 வயதுடைய பெண் ஒருவரும், மானிப்பாய் நவாலி மேற்கைச் சேர்ந்த 68 வயதுடைய பெண் ஒருவரும், வெல்வெடித்துறையைச் சேர்ந்த 78 வயதுடைய பெண் ஒருவரும் ஆக 3 மரணமடைந்திருக்கின்றார்கள். அத்துடன் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியைச் சேர்ந்த 30 வயதுடைய கர்ப்பிணி பெண் ஒருவர் வெளிநோயாளர் பிரிவில் மரணமடைந்த நிலையில் PCR பரிசோதனையில் கோவிட்-19 நோய் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனூடாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கோவிட்-19 நோயினால் மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 145ஆக உயர்வடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நடத்தப்பட்ட இடமாற்று ஆன்டிஜென் பரிசோதனையில் 25 பேருக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி வரணையில் சமுர்த்தி வங்கி ஊழியர் ஒருவர், பனை அபிவிருத்தி சபை ஊழியர்கள் உட்பட 17 பேருக்கு வரணி பகுதியில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சாவகச்சேரி பகுதியில் 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களில் தென்மராட்சி கிழக்கு பரநோக்கு கூட்டுறவு சங்க சிற்றுண்டி சாலையின் ஊழியர் ஒருவர் மற்றும் கைதடி முதியோர் இல்லத்தில் பணியாற்றும் ஒருவர் பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் தேர் திருவிழாவில் பங்கேற்றிருந்த நிலையில் அங்கு தொற்றாளர் ஒருவர் மரணமடைந்த நிலையில் அங்கிருந்து வந்து கைதடி பகுதியில் தங்கியிருந்த இளைஞர்கள் உட்பட்டவர்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தென்மராட்சி கிழக்கு பரநோக்கு கூட்டுறவு சங்க சிற்றுண்டிச்சாலை நகரின் பெருமளவான வர்த்தகர்களும் மக்களும் சென்று வருகின்ற சிற்றுண்டிச்சாலை என்பதால் அங்கு சென்று வருகின்றவர்களை அவதானமாக செயற்படுமாறு சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அத்துடன் சிற்றுண்டிச்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 25 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சதி, உதவி செய்தல், வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை சேகரித்தல், கொலை உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பாயத்தை அமைக்குமாறு சட்டமா அதிபர் பிரதம நீதியரசரிடம் கோரியிருக்கின்றார். நௌபர் மௌலவி, சாஜித் மௌலவி, முகமது மில்கான், சாதிக் அப்துல்லாச், கபூர் மாமா மற்றும் ஆதம் லெப்பை, முகமது சும்தீன், முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட 25 குற்றவாளிகளுக்கு எதிராகவே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்பதாக கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கந்தான போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கட்வாப்பட்டி புனித செபஸ்டியன் தேவாலயம், மட்டக்களப்பு புனித சியோன் தேவாலயம் உள்ளிட்ட கொழும்பில் உள்ள முக்கிய 5 நட்சத்திர ஹோட்டல்களிலும் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களால் 30 வெளிநாட்டவர்கள் உட்பட 268 பேர் மரணமடைந்திருப்பதுடன் 594 பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் இருந்து மேலும் ஒரு தொகுதி ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதன்படி 15,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் ரஷ்யாவில் இருந்து இன்று காலை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முன்னதாக ரஷ்யாவில் இருந்து இலங்கைக்கு வழங்கப்பட இருந்த தடுப்பூசிகள் குறித்து நிச்சயமற்ற நிலை இருந்தது. தேவையான தடுப்பூசிகள் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்ய ஏற்கனவே ஆராய்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக சுகாதார சேவைகளின் பிரதி பணிப்பாளர் கேமந்த கேரத் தெரியப்படுத்தியிருந்தார். இதே நேரம் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் புள்ளி விவரங்களின்படி 1,59,081 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ்
செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களில் 14,516 பேருக்கு மாத்திரமே ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றும் 15,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் ரஷ்யாவில் இருந்து இலங்கை வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நாட்டில் கோவிட்-19 கொரோனா தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 35 லட்சத்தை கடந்திருக்கிறது. அதன்படி நாட்டில் தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 35,29,515 பதிவாகி இருக்கிறது. இதில் சைனோபாம் தடுப்பூசியை 26,46,162 பேர் முழுமையாக பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று கோவிஷீல்டு தடுப்பூசியை 8,67,811 பேர் முழுமையாக பெற்றிருக்கின்றார்கள். மேலும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை 14,516 பேர் முழுமையாக பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று பைசர் தடுப்பூசியை 1,026 பேர் முழுமையாக பெற்றிருக்கின்றார்கள். இதற்கமைய மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கையில் 15% முழுமையான தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று தொற்று நோயியல் தடுப்பு பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இதே நேரம் முதலாவது தடுப்பூசியை மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 51% அதிகரித்திருக்கிறது என அந்த பிரிவு தெரியப்படுத்தியிருக்கிறது. அதன்படி சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸை 90,57,321 பேர் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸை 11,83,071 பேர் பெற்றிருக்கின்றார்கள். மேலும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸை 1,59,081 பேர் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று பைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸை 2,51,751 பேர் பெற்றிருக்கின்றார்கள். மேலும் மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸை 7,58,251 பேர் பெற்றிருக்கின்றார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியின் பார்வையோடு உள்ளூர் செய்திகளை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக் கொள்கின்றேன் ஏனைய செய்திகளை பார்வையிடுவதற்காக.